Welcome to TutorFlix. இன்னைக்கு நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஆர் ஈக்குவேஷன். பிஆர் ஈக்குவேஷன்னா நத்திங் பட் பெடல் ஈக்குவேஷன். இதுக்கு இன்னொரு நேம் இருக்கும், பட் அது நமக்கு தேவையில்லை. எக்ஸாமில் நமக்கு வந்துட்டு பிஆர் ஈக்குவேஷன் தான் கேட்பாங்க. இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றதுக்காக சொல்கிறேன், ஓகேவா? பிஆர் ஈக்குவேஷனுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா பெடல் ஈக்குவேஷன். ஸோ பிஆர் ஈக்குவேஷன் உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இப்போ ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டீட்டாங்கிறது நமக்கு என்னன்னு தெரியும், போலார் ஃபார்ம்னு தெரியும் இல்லையா? இதுக்கு முன்னாடியே எல்லா ப்ராப்ளம்லேயும் என்ன பார்த்தோம், ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டீட்டான்னு இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், போலார் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கர்வ் இருக்குது, அந்த கர்வோட ஈக்குவேஷன் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா போலார் ஃபார்மில் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நம்மளால் பிஆர் ஈக்குவேஷன் சொல்ல முடியும். அதுக்கு என்ன வந்துட்டு ஈக்குவேஷனோட ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பி ஈக்குவல் டு ஆர் சைன் பை. இதுதான் வந்துட்டு நமக்கு மேஜரான ப்ராப்ளம்ஸில் வந்து நம்ம போடக்கூடியது. ஏன்னா நமக்கு யூஜிடிஆர்பி பொறுத்த அளவுக்கு நமக்கு ப்ராப்ளம்ஸ் இந்த யூனிட்டில் திருப்பி திருப்பி கேட்குறதே ஒரு பேஜ் 1.5 பேஜுக்கு ப்ராப்ளம் வருது, எப்படி முடிக்கிறது அப்படி தான் கேட்குறீங்க. பட் எக்ஸாமில் வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா டைரெக்டாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு 2 ஸ்டெப்பில் ஆன்சர் வர மாதிரி கேட்கலாம். ஏன்னா இந்த nth டெரிவேட்டிவ் லைப்னிட்ஸ் ஃபார்ம் எல்லாம் கேட்டிருந்தீங்க. லைப்னிட்ஸ் ஃபார்ம்லேயே நம்ம வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக போடக்கூடிய ப்ராப்ளம்ஸுமே நமக்கு இருக்குது, ஓகேவா? நம்ம கிளாஸில் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது டஃப்பான கொஸ்டின்ஸ் ஏன் எடுக்கிறது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லா ஸ்டெப்ஸுமே தெரியணுங்கிறக்காக தான் பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொல்லி தர்றது. ஸோ பெரிய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே குட்டி ப்ராப்ளம்ஸ் கேட்டால் நீங்கள் போட்டுருவீங்க. பட் எனக்கு ரிப்பீட்டடாக இப்போ வர கொஸ்டின் என்ன அப்படின்னா பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, எப்படி போடுறது அப்படிங்கிறதே தான் வந்துட்டு திருப்பி திருப்பி வருது. ஸோ எக்ஸாமில் வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நம்ம இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், ஓகேவா? டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நான் இந்த வீக் சண்டே வந்துட்டு டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் ஃபுல்லாக நமக்கு டெஸ்ட்டு சொல்லியிருக்கேன் இல்லையா குரூப்பில். ஸோ அதுக்கு உண்டான எம்சிக்யூ நான் சொல்கிறேன். டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் முடிச்சுட்டு இன்டெக்ரல் கால்குலஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஓகேவா? நீங்கள் யூனிட் 2 முடிஞ்சிருச்சா, ஃபுல்லாக டெஸ்ட்டு சொல்லிட்டீங்கன்னு கேட்குறீங்க குரூப்பில். ஃபுல்லாக டெஸ்ட்டு சொல்ல டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ்ங்கிறது நம்மளோட சிலபஸில் வந்துட்டு செகண்ட் யூனிட் நமக்கு 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க இல்லையா, அதோட ஃபர்ஸ்ட் பார்ட், ஓகே? அது மட்டும் தான் டெஸ்ட்டு சொல்லியிருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகேவா? சரி, பிஆர் ஈக்குவேஷனுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னா பி ஈக்குவல் டு ஆர் சைன் பை. மெஜாரிட்டியான ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம இதுதான் யூஸ் பண்ணுவோம். அது இல்லை அப்படின்னா ஒரு சில ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இதை டைரெக்டாக கூட கேட்கலாம். 1/p ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/r ஸ்கொயர் ப்ளஸ் 1/r⁴ இன்ட்டு dr பை dθ ஹோல் ஸ்கொயர். இது எப்படி வரும் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது இது யூஸ் பண்ணுற மாதிரி வரும். பட் மேக்ஸிமம் நமக்கு இதுலேயே வந்துட்டு சரியாயிரும் ஆன்சர்ஸ் எல்லாமே, ஓகேவா? நான் டைரெக்டாக ஒரு ப்ராப்ளம் சொல்கிறேன் பாருங்கள், அதை வச்சு நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம், ஓகே? ஃபர்ஸ்ட்டு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் காஸ் 2θ. நம்ம இப்போ என்ன சொன்னோம், ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டீட்டான்னு இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னென்னு சொன்னோம், போலார் ஃபார்ம்னு இருந்தோம். இப்படி இருந்தால் பெடல் ஈக்குவேஷன், அதாவது பிஆர் ஈக்குவேஷன் நம்மளால் சொல்ல முடியும்னு பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்துட்டு ஃபார்முலா என்னது, மேலே என்ன பார்த்தோம், ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, சைன் பைன்னு இருக்குது. அப்போ பையோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும்ல. பையோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம போன கிளாஸில் தானே பார்த்தோம், என்ன பண்ணணும், tan பை ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு dθ பை drன்னு போடுவோமா, போட்டு பையோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா, நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். அந்த ஃபார்மேட் தான் நம்ம இப்போ இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் காஸ் 2θ. இப்போ இது டீட்டாவில் இருக்கிறனால டீட்டா வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இது என்னாகும், ஆர் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2r, ஆரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dr பை dθ ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கிறோம். காஸ் 2θவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், மைனஸ் சைன் 2θன்னு வரும். அடுத்தது இந்த 2θவை டீட்டாவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 வரும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த 2வை முன்னாடி கொண்டு வந்துருங்க, இந்த மைனஸை முன்னாடி கொண்டு வந்துருங்க. -2 ஏ ஸ்கொயர் சைன் 2θ. இதுதான் நம்மளோட என்ன வேல்யூ, 2r dr பை dθவோட வேல்யூ. ஆனால் நமக்கு dr பை dθ வேல்யூ வேணும். ஸோ இந்த 2வை வந்து நம்ம இந்த பக்கமாக கொண்டு வரோம். 2r இந்த பக்கம் கொண்டு வந்தால் இந்த 2 கேன்சல் ஆயிருமா. ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன இருக்கும், மைனஸ் ஏ ஸ்கொயர் சைன் 2θ டிவைடட் பை ஆர்னு இருக்கும். tan பையோட ஃபார்முலா என்ன, ஆர் இன்ட்டு dθ பை dr.
ஆர் அப்படியே எழுதிக்க போகிறோம். டி தீட்டா பை டிஆருக்கு என்ன வரும், இதோட ரெசிப்ரோக்கல் எழுதுவோம் இல்லையா, அப்போ ஆர் எப்படி வரும், மேலே வந்துடும். ஆர் டிவைடட் பை மைனஸ் ஏ ஸ்கொயர் சைன் டூ தீட்டான்னு வருமா. நெக்ஸ்ட்டு ஆர் இன்ட்டு ஆர் என்னது, ஆர் ஸ்கொயரு. இப்போ ஆர் ஸ்கொயருக்கு நம்மளோட கொஸ்டின் என்னது, ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் காஸ் டூ தீட்டா. அதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா, அப்ளை பண்ணால் என்ன ஆகும், இங்கே ஒரு ஏ ஸ்கொயர், இங்கே கீழே இருக்கிற ஒரு ஏ ஸ்கொயர், ரெண்டுமே நமக்கு என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஏ ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். இந்த ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும், காஸ் டூ தீட்டா டிவைடட் பை மைனஸ் சைன் டூ தீட்டா. ஸோ மைனஸ் முன்னாடி வந்துடும். காஸ் டிவைடட் பை சைன் நமக்கு என்னன்னு தெரியும், காட்டுன்னு தெரியும். ஸோ மைனஸ் காட் டூ தீட்டா. மைனஸ் காட்டுன்னு இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதலாம், tan 90 டிகிரி ப்ளஸ் தீட்டான்னு எழுதலாமா. tan 90 டிகிரி ப்ளஸ் தீட்டா நமக்கு என்னது, மைனஸ் காட் தீட்டா. tan 90 டிகிரி மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் காட் தீட்டா. ஸோ நமக்கு இங்கே மைனஸ் இருக்கிறதுனால tan 90 டிகிரி ப்ளஸ் இங்கே 2 தீட்டா இருக்கிறதுனால நம்ம 2 தீட்டா போட்டுக்கிறோம். டிகிரிக்கு பதிலாக π/2 தானே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சரி, இப்போது இந்த டேனும் கேன்சல் ஆயிருமா. கேன்சல் ஆனால் நமக்கு பையோட வேல்யூ பேலன்ஸ் என்ன இருக்கோ, π/2 ப்ளஸ் 2 தீட்டான்னு இருக்கும் இல்லையா. இப்போது நம்மளோட பிஆர் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்ன, பி ஈக்குவல் டு ஆர் சைன் பை. ஸோ பி ஈக்குவல் டு ஆர் சைன் பைக்கு நான் இப்போ என்ன வேல்யூ போட்டுக்கிறேன், π/2 ப்ளஸ் 2 தீட்டா போட்டுக்கிறேன். ஓகேவா, போட்டால் இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், sin π/2 ப்ளஸ் 2 தீட்டா, அதாவது sin 90 டிகிரி ப்ளஸ் தீட்டா நமக்கு என்னது, காஸ் தீட்டா. ஸோ நான் இதை எப்படி எழுதிக்க போகிறேன், sin π/2 ப்ளஸ் 2 தீட்டாவை காஸ் 2 தீட்டான்னு எழுதிக்கிறேன். ஓகேவா, பி ஈக்குவல் டு ஆர் காஸ் 2 தீட்டான்னு வரும். நெக்ஸ்ட்டு இந்த காஸ் 2 தீட்டாவை எப்படி எழுதலாம், நம்ம கொஸ்டின் என்னது, ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் 2 தீட்டா தானே நம்மளோட கொஸ்டின். ஓகே, ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் காஸ் 2 தீட்டா. நமக்கு இங்கே காஸ் 2 தீட்டா மட்டும் வேணும் அப்படின்னா இந்த ஏ ஸ்கொயர் நம்ம இங்கே கொண்டு வரலாமா. அப்போ என்ன வரும், ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு காஸ் 2 தீட்டான்னு வருமா. ஸோ நான் அந்த காஸ் 2 தீட்டாக்கு பதிலாக ஆர் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன். இப்போ ஃபைனலாக என்ன கிடைக்கும், ஆர் கியூப் டிவைடட் பை ஏ ஸ்கொயர்னு கிடைக்கும். நம்ம இந்த ஆர் டேர்மை மட்டும் இந்த இடத்துல வச்சுட்டு இந்த ஏ ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் இந்த இடத்துல கொண்டு போனோம்னா ஏ ஸ்கொயர் பி ஈக்குவல் டு ஆர் கியூப்னு வரும். இதுதான் நம்மளோட கிவன் ப்ராப்ளமோட பிஆர் ஈக்குவேஷன். ஓகேவா, ரொம்ப சிம்பிள் தான். இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா இந்த மைனஸ் காட்டுக்கு பதிலாக tan π/2 ப்ளஸ் 2 தீட்டா மட்டும்தான் நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணுவோம். sin π/2 ப்ளஸ் 2 தீட்டாக்கு பதிலாக காஸ் 2 தீட்டான்னு போடுவோம். பேலன்ஸ் எல்லாம் அந்த ஆறுங்கிற வர்ற இடத்துல எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த கொஸ்டினை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அவ்வளோதான். நேற்று போட்டது இன்றைக்கி போட்டதெல்லாம் ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம், நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆர் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இ பவர் தீட்டா காட் ஆல்ஃபா. டிஆர் பை டி தீட்டா கண்டுபிடிக்கலாமா. ஓகே, ஆரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஏன்றது கான்ஸ்டன்ட்டு. இப்போ இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன தான் வரும், இ பவர் எக்ஸ் தான் வரும். ஸோ அந்த கொஸ்டினை அப்படியே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இ பவர் ஏஎக்ஸ் இருந்தால் என்ன பண்ணுவோம், ஏ இன்ட்டு இ பவர் ஏஎக்ஸ்னு எழுதுவோம் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த காட் ஆல்ஃபா எழுதிக்கிறோம். இங்கே ஏ இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குது, காட் ஆல்ஃபா இருக்குது. இ பவர் காட் ஆல்ஃபா தீட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ காட் ஆல்ஃபா இ பவர் தீட்டா காட் ஆல்ஃபான்னு இருக்குமா. ஸோ அந்த ஃபார்மேட்டில் தான் எழுதியிருக்கிறோம். இ பவர் ஏஎக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வரும், ஏ இ பவர் ஏஎக்ஸ்னு வரும். அந்த ஃபார்மேட்டுக்கு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இப்போ என்ன இருக்குது, ஏ இன்ட்டு இ பவர் தீட்டா காட் ஆல்ஃபா இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு டேர்ம். அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஆறுன்னு எழுதிக்கலாமா. ஏன்னா நம்மளோட கொஸ்டினே அது தானே. அப்போ ஆர் இன்ட்டு காட் ஆல்ஃபான்னு இருக்கும். ஸோ tan பையோட ஃபார்முலா என்ன, ஆர் இன்ட்டு டி தீட்டா பை டிஆர். நம்மளுக்கு இதோட வேல்யூ இங்கே தெரியுமா, என்ன கிடச்சிருக்குது, ஆர் காட் ஆல்ஃபா கிடச்சிருக்குது. இதோட ரெசிப்ரோக்கல் எழுதுவோமா. அப்போ என்ன வரும், மேலே ஆர் டிவைடட் பை ஆர் காட் ஆல்ஃபான்னு இருக்கும். ஆறு கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 காட் ஆல்ஃபான்னு இருக்கும். அதோட வேல்யூ என்னது, tan ஆல்ஃபா. ஸோ tan பை ஈக்குவல் டு tan ஆல்ஃபா. tan கேன்சல் ஆச்சுன்னா பை ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஸோ பிஆர் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்ன, பி ஈக்குவல் டு ஆர் சைன் பை.
அப்போ நம்ம இங்கே என்ன வரும் ஆர் இன்ட்டு சைன் பைக்கு பதிலாக என்ன போடணும் இங்கே ஆல்ஃபான்னு போட்டுக்கணும். இதுதான் இதோட பிஆர் ஈக்குவேஷன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு 1 மார்க்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் இவ்வளோ பெருசு கேட்பாங்களா நிறைய கேட்டிங்கல்ல, இந்த மாதிரி தான் உங்களுக்கு சிம்பிளாக தான் கேட்பாங்க, பயப்பட வேண்டாம். ஓகேவா? ஏதாச்சும் 1 or 2 ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளம் கேட்க தான் செய்வாங்க. ஆனால் உங்களுக்கு 150 கொஸ்டின்ஸும் ஒன்றும் ப்ராப்ளமாக வரப்போகிறது இல்லைல்ல. இப்போ 5th யூனிட் 6th யூனிட் 7th யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தியரி பாட்டு தானே இருக்குது. ஸோ அதிலலாம் உங்களுக்கு அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்காதுல்ல. ஸோ அந்த டைமெல்லாம் நீங்கள் இதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஒரு யூனிட்டில் 15 கொஷின் கேட்குறாங்கன்னா எல்லா கொஷினுக்குமே நான் வந்து 30 நிமிஷம் எடுப்பேன்னு இருக்கக்கூடாது. ஓகேவா? 15 கொஷினை நான் 30 நிமிஷம் எடுத்தே தீர்வேன்னு இருக்கக்கூடாது. தியரி பார்ட்டெல்லாம் கேட்டால் 1 மினிட்குள்ளே ஆன்சர் பண்ணிவிட்டு பேலன்ஸ் டைமை நீங்கள் ப்ராப்ளம்க்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஆர் பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் என் சைன் என் தீட்டா. நமக்கு என்ன தெரியும்? எக்ஸ் பவர் என்னன்னு இருந்துச்சுன்னா என் லாக் எக்ஸ்ன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எழுத தெரியுமா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம், ரெண்டு சைடுமே லாக் எடுத்துக்கிறோம். லாக் எடுத்தால் இங்கே என்ன கிடைக்கும்? ஆர் பவர் என்ன நம்ம எப்படி எழுதலாம்? என் லாக் ஆர்னு எழுதிக்கலாமா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி? அதே மாதிரி இங்கே இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா ஏ பவர் என்னும் சைன் அண்ட் தீட்டாவும் நமக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்படி இருந்தால் லாக் எடுக்கும்போது நம்ம எப்படி எழுதலாம்? அப்படி ஆட் பண்ணி எழுதலாம் இல்லையா? லாக் எடுக்கும்போது மல்டிப்ளிகேஷனில் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ளஸ் பண்ணி எழுதுவோம். டிவிஷனில் இருந்ததுன்னா மைனஸ் பண்ணி எழுதுவோம் இல்லையா? ஸோ இங்கே நமக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறங்காட்டி இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ப்ளஸ் பண்ணி எழுதியிருக்கோம். ஏ பவர் எனக்கு என் லாக் ஏ, சைன் அண்ட் தீட்டாக்கு லாக் சைன் அண்ட் தீட்டான்னு வரும். நெக்ஸ்ட்டு இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆரை பொறுத்து தீட்டாவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் லாக் ஆரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/6 இந்த கான்ஸ்டன்ட் என்ன அப்படியே நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஆர் பை டி தீட்டா ஈக்குவல் டு இந்த என் லாக் ஏங்கிறது கான்ஸ்டன்ட்டு, ஸோ 0 ஆகிடும். லாக் சைன் அண்ட் தீட்டா. ஓகேவா? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? லாக் எக்ஸ்னால் நம்ம என்னென்னு எழுதுவோம்? 1/xன்னு எழுதுவோம். அதுக்கு லாக் சைன் அண்ட் தீட்டாக்கு 1/sin அண்ட் தீட்டா எடுத்தியாச்சு. அடுத்தது இந்த தீட்டாவை எழுதணும் இல்லையா? இங்கே ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா? இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ். ஸோ சைன் என் தீட்டாக்கு காஸ் என் தீட்டா. அடுத்தது இந்த என் தீட்டா இருக்கு இல்லையா? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? என் வரும். ஸோ ஃபைனலாக பாருங்கள், காஸ் என் தீட்டா டிவைடட் பை சைன் என் தீட்டா. காஸ் பை சைன் என்னது? காட்டு. ஓகேவா? ஸோ டிஆர் பை டி தீட்டாக்கு நமக்கு இப்போ என்ன வேல்யூ கிடச்சிருக்குது? dr by d theta. இந்த n into r நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த சைடு கொண்டு வருவோமா? இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது? n into cot theta இருக்குது. cos by sin நான் என்ன எழுதிக்கிறேன்? cot n thetaன்னு எழுதிக்கிறேன். இந்த n by r இந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகும்? into r by nன்னு வருமா? n கேன்சல் ஆயிரும். அப்போ r into cot n theta மட்டும் நமக்கு இங்கே இருக்கும். இப்போ பாருங்க, இப்போது நமக்கு dr by d theta என்ன கிடச்சிருக்குது? r cot n thetaன்னு கிடச்சிருக்குது. இதுலேருந்து நமக்கு பை வேல்யூ என்ன கிடைக்கும்? n theta கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்னா நமக்கு tan pi ஈக்குவல் டு r இன்ட்டு d theta by dr. அப்போ r இன்ட்டு இதோட ரெசிப்ரோக்கல் என்ன? 1/r இன்ட்டு cot n thetaன்னு வரும். ஆரும் கேன்சல் ஆகிடும். 1/cot n thetaவை நம்ம என்னென்னு எழுதுவோம்? tan n thetaன்னு எழுதுவோம். ஸோ tan pi ஈக்குவல் டு tan n theta. tan கேன்சல் ஆயிடுச்சுன்னா பை ஈக்குவல் டு n thetaன்னு கிடைக்கும். ஓகேவா? அதை தான் டைரெக்டாக எழுதியிருக்கேன். பிஆர் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்ன? p ஈக்குவல் டு r sin pi. அப்போ நமக்கு r sin பைக்கு பதிலாக என்ன வேல்யூ கிடைக்கும்? n thetaன்னு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்மளோட கொஸ்டின் என்ன? r பவர் n ஈக்குவல் டு a பவர் n இன்ட்டு சைன் அண்ட் தீட்டா. இப்போ உங்களுக்கு ஆப்ஷனில் வந்து இது கொடுத்துருக்குறாங்கன்னு வைங்களேன், இதோட ஆன்சர் முடிஞ்சிடும். பட் சம்டைம்ஸ் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா இந்த சைன் டேர்மே இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னா இங்கே நமக்கு கொஸ்டின் என்ன? r பவர் n ஈக்குவல் டு a பவர் n சைன் அண்ட் தீட்டா. இப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது? சைன் அண்ட் தீட்டா இருக்குது. a பவர் n மட்டும்தான் இல்லை. ஸோ இந்த a பவர் n இந்த பக்கம் கொண்டு வரலாமா? r பவர் n டிவைடட் பை a பவர் n தான் நமக்கு என்னது? சைன் அண்ட் தீட்டா. ஸோ நம்ம இந்த சைன் அண்ட் தீட்டாக்கு பதிலாக r பவர் n an சப்ஸ்டியூட் பண்ணுறோம். r இன்ட்டு r பவர் n. அப்போது பவரில் இருக்கிறது ஆட் பண்ணுவோமா? இங்கே பவரில் 1 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன வரும்? r பவர் n + 1 டிவைடட் பை an வரும். இப்போ an கான்ஸ்டன்ட் இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா a பவர் np ஈக்குவல் டு r பவர் n + 1ன்னு வரும். ஓகேவா?
உங்களுக்கு ஆப்ஷனில் இது கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இது தெரியணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நம்ம நேற்று பார்த்த ப்ராப்ளம்ஸும் சரி, அந்த ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட்டு, ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதும் சரி, இந்த ப்ராப்ளம்லேயும் சரி, மேக்ஸிமம் அந்த ஆர் இருக்கிற இடத்துலலாம் எப்படி வரும்னா இருக்கிற கொஸ்டினை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா கொஸ்டினே ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் தீட்டாங்கிற ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு இதுலேயே இன்னொரு ஃபார்முலா கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுக்கு ஒரு ப்ராப்ளம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 2a/r = 1 - cos θ. ஓகேவா? இவ்வளோ நேரம் ப்ராப்ளம் எப்படி இருந்துச்சு, r = f of θன்னு இருந்தது. இப்போ எப்படி இருக்குது, 1/r = f of θன்னு இருக்குது. ஸோ 1/rன்னு வரும்போது நம்ம இந்த 1/p² ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், வழக்கம் போல் dr/dθ வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். தீட்டா வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். 1/r டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வரும், -1/r² வரும். நெக்ஸ்ட்டு இந்த 2aங்கிறது கான்ஸ்டன்ட்டு அப்படியே வச்சுக்கிறோம். ஆரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dr/dθ = 1 கான்ஸ்டன்ட்டு. காஸ் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -sin θ. பட் இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், +sin θன்னு நமக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த 1/r² மட்டும் நான் வச்சுட்டு இந்த -2aவை என்ன பண்ணுறேன், இந்த சைடு கொண்டு வரேன். கொண்டு வந்தால் என்ன ஆகும், -sin θ/2aன்னு கிடைக்கும். ஓகேவா? இங்கே என்ன கிடைக்குது, -sin θ/2a. அடுத்தது நமக்கு என்ன தேவை, ஃபார்முலாக்கு dr/dθ வந்துட்டு தேவை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த 1/r² இந்த சைடு கொண்டு வரேன். ஸோ எப்படி வரும், 1/r² இந்த பக்கம் வந்தால் r²/1ன்னு ஆகும். ஸோ நம்ம r²ன்னு எடுத்துப்போம். அப்போ dr/dθ வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது, -r² sin θ / 2aன்னு கிடைக்குது. ஓகேவா? ஃபார்முலா என்ன, 1/p² = 1/r² + 1/r⁴ dr/dθ (2). சரி, இங்கே நமக்கு இப்போ dr/dθ (2) வந்துட்டு வேல்யூ தெரியும். என்ன வேல்யூ, -r² sin θ / 2a(2). நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஸ்கொயர் உள்ளே கொண்டு வாங்க. இது என்ன ஆகும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். r⁴ sin² θன்னு இருக்கும், கீழே 4a² இருக்கும். இந்த r⁴ கேன்சல் ஆயிருமா, அப்போ 1/r² sin² θ / 4a² இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 1/r²க்கு இங்கே பாருங்கள், இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குறாங்க நமக்கு, 2a / r = 1 - cos θங்கிறது நம்மளோட கொஸ்டின். இப்போ இதுலேருந்து 1/r நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா, இந்த 2a மட்டும் இந்த சைடு கொண்டு வந்தால் என்ன ஆகும், 1/r = 1 - cos θ / 2aன்னு கிடைக்கும். அதை தான் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கிறேன்னா அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸ்கொயர் இருக்கிறனால ரெண்டுக்குமே ஹோல் பவர் 2 போட்டிருக்கிறேன். இப்போ இது என்ன ஆகும், a² - b² -2ab + b². a - b the whole square ஃபார்முலாவில் நான் இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறேன். கீழே 4a² ரெண்டுக்குமே காமனாக இருக்கிறனால நான் ஒட்டுக்காக எழுதிட்டேன். ஓகேவா? இந்த sin² θ அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ பாருங்கள், cos² θ + sin² θவோட வேல்யூ நமக்கு என்ன ஆயிரும், 1 ஆயிரும். ஆல்ரெடி இங்கே ஒரு 1 இருக்குது, 1 + 1 2, 2 - 2 cos θன்னு இருக்குதா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ரெண்டில் இருந்துமே நான் 2 காமனாக எடுக்கிறேன். காமனாக எடுத்தால் எப்படி வரும், 2 × 1 - cos θ / 4a². இப்போ கேன்சல் பண்ணுங்கள், 1 இங்கே 2ன்னு வரும். இப்போ 1 - cos θங்கிறது நமக்கு என்னது, கொஸ்டின். 1 - cos θங்கிறது என்னது, நம்மளோட கொஸ்டின் 2a/r. ஸோ 1 - cos θக்கு பதிலாக இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், 2a/r சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும், இங்கே 2 × 2 4. ஸோ இந்த 4மே இந்த 4ம் நமக்கு கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இங்கே a² இருக்குது, மேலே a இருக்குது. ஸோ ஒரு ஏவும் கேன்சல் ஆகி பேலன்ஸ் என்ன இருக்குது, 1/ar மட்டும் இருக்குது, 1/p² இருக்குது. ஓகேவா? ஸோ இதுலேருந்து p² = arன்னு நம்மளால் எழுத முடியுமா, இதுதான் நம்மளோட PR ஈக்குவேஷன். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது நமக்கு ரேராக தான் கேட்பாங்க, கேட்டாலுமே ஈஸி தான். ஓகே, இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிளும் அதுக்கு உண்டான PR ஈக்குவேஷனும் நான் எழுதிட்டு வந்திருக்கிறேன். இதை நீங்கள் வந்து நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த மெத்தட் படி போடுறதுனாலும் ஓகே, இல்லை இதுதான் வரும்னு நீங்கள் மக்கப் பண்ணுற எனக்கு டேலண்ட் இருக்குது நான் பண்ணிக்கிறனாலும் ஓகே. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் கிட்ட நான் எழுதிட்டு வந்துட்டேன். ஓகேவா? இது எல்லாமே கொஸ்டின். r = a sin θன்னு இருந்ததுன்னா AP = r² தான் நமக்கு வந்துட்டு PR ஈக்குவேஷனாக கிடைக்கும். அதே மாதிரி இப்போது x² / a² + y² / b² = 1ன்னு இருந்துச்சுன்னா இதுதான் கிடைக்கும்.
இங்கேயும் பாருங்கள் x²/a² மைனஸ் ஒய், இங்கே மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்கும், அந்த ரெண்டு தான் டிஃப்ரென்ஸு. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே மட்டும் சைன்ஸ் சேஞ்ச் ஆகும் பிஆர் ஈக்குவேஷனில். இங்கே ப்ளஸ் மைனஸ்னு இருக்கும், இங்கே மைனஸ் ப்ளஸ்னு இருக்கும். ஸோ இப்படி ஞாபகம் வச்சு நீங்கள் மக்க படிக்கிறதுனா உங்களுக்கு டேலண்ட் இருந்ததுன்னா அடிச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து கொஸ்டினும் பிஆர் ஈக்குவேஷனும் நான் எழுதிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி போட்டால் எனக்கு ஈஸியாக இருக்குதுன்னா போடுறவங்க போட்டுக்கோங்க, மக்க படிக்கிறவங்க அடிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பிஆர் ஈக்குவேஷன் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இதுக்கு நமக்கு 2 ஃபார்முலா இருக்குது. நமக்கு வந்துட்டு ஒரு பாயிண்ட் மாதிரி கொடுப்பாங்க. இப்போ 2,1 3,1ன்னு சொல்லிட்டு நமக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸை வந்து இப்போ நான் ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லிட்டு நோட்டேட் பண்ணியிருக்கேன். ஆல்ஃபாவோட வேல்யூ ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் y1/y2 இன்ட்டு 1 + y1². அதே மாதிரி பீட்டா ஈக்குவல் டு y + 1/y2 இன்ட்டு 1 + y1². ஓகேவா? இந்த ரெண்டும் தான் ஃபார்முலா. இப்போது நம்மளோட சர்க்கிள் ஆஃப் கர்வேச்சரோட வேல்யூ என்ன அப்படின்னா x மைனஸ் α² + y மைனஸ் β² ஈக்குவல் டு ρ². இது ρ²னும் படிக்கலாம், p²னும் படிக்கலாம். ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்கு. உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்குதோ அப்படி வச்சுக்கலாம். சரி, ஃபார்முலா ஓகேவா? சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு இதுதான் ஃபார்முலா. இதிலிருந்து தான் சர்க்கிள் ஆஃப் கர்வேச்சர் நம்ம கண்டுபிடிப்போம். இந்த எவல்யூட்டுங்கிறது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த கர்வ் xy ஈக்குவல் டு 2 at 2,1. ஃபஸ்ட்டு xy ஈக்குவல் டு 2 கொடுத்துட்டாங்களா? நமக்கு என்ன தேவை? y1ம் தேவை, y2வும் தேவை. ஸோ இதை என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்டிவ் எக்ஸ். எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இது யூவி மெத்தடில் இருக்குது. ஸோ uv' ப்ளஸ் vu' ஈக்குவல் டு இந்த சைடு கான்ஸ்டன்ட்டு 0. நெக்ஸ்ட்டு இந்த y இந்த பக்கம் கொண்டு போனோம்னா -y. நமக்கு என்ன தேவை? y1 தான் தேவை. ஸோ இந்த எக்ஸையும் இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா y1 ஈக்குவல் டு -y/xன்னு கிடைக்கும். நம்மளோட பாயிண்ட் என்னது? 2,1. ஸோ எக்ஸுக்கு ஒய்க்கு 2,1 சப்ஸ்டியூட் பண்ணால் -1/2ன்னு கிடைக்கும். y1ஓட வேல்யூ -1/2. y2க்கு என்ன பண்ணணும்? இந்த y1 நம்ம அகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இது u/v மெத்தடில் இருக்குது. ஓகேவா? இந்த மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு நேற்று ஒருத்தவங்க டவுட் கேட்டிருந்தீங்க, நல்ல டவுட்டு. அதனால தான் அதை நான் எழுதியிருக்கிறேன். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ y1க்கு இங்கே வெளியே மைனஸ் இருக்குல்ல, அந்த மைனஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இப்படி காமனாகவே வெளியே வச்சுக்கணும். நீங்கள் அது இல்லாமல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இப்போ விக்கு எக்ஸை வந்து நம்ம அப்படியே எழுதிக்குவோம். u' இந்த ஒய்க்கு மட்டும் நான் மைனஸ் எழுதிப்பேன் அப்படின்னு சொல்லி எழுதுனீங்க அப்படின்னா அந்த டேர்ம் என்ன ஆகும் அப்படின்னா 0 ஆகிடும். ஓகேவா? நமக்கு அந்த ஈக்குவேஷனே 0 ஆயிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா y1ஓட வேல்யூ இப்போ -2/3ன்னு இருக்குது அப்படின்னா இந்த மைனஸை காமனாக வச்சுக்கிட்டு நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஓகேவா? அந்த மெத்தடில் பண்ணுங்கள். சரி, இப்போ y2 பார்க்கலாமா? y1ஓட வேல்யூ என்ன? -y/x. இதை யூவி மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இங்கே மைனஸை வந்து நான் அப்படியே வெளியே வச்சுக்கிறேன். ஸோ vu' மைனஸ் uv' டிவைடட் பை v². அந்த ஃபார்மேட்டில் நான் எழுதியாச்சு. அடுத்தது இந்த எக்ஸுக்கு 2ங்கிற வேல்யூ, ஒய்க்கு 1ங்கிற வேல்யூ. y1 நம்ம மேலே என்ன கண்டுபிடிச்சோம்? -1/2. அந்த வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபைனலாக எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா y2 ஈக்குவல் டு 1/2ன்னு கிடைக்குது. இப்போ நமக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்? ஆல்ஃபா ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் y1/y2 இன்ட்டு 1 + y1² தானே நம்மளோட ஃபார்முலா. இங்கே எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னது? 2,1 கொடுத்துருக்குறாங்க. 2 தான் எக்ஸு. y1க்கு நம்ம -1/2 கண்டுபிடிச்சிருக்கோம், y2க்கு +1/2 கண்டுபிடிச்சிருக்கிறோம். அடுத்தது y1² -1/2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஃபைனலாக என்ன வேல்யூ கிடைக்கும்னா 13/4 கிடைக்கும். ஓகேவா? 13/4ன்னு எழுதலாம், 3 × 1/4ன்னு எழுதலாம். உங்களுக்கு கால்குலேஷனுக்கு எது ஈஸியோ அதை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பீட்டாக்கு ஃபார்முலா என்ன? y + 1/y2 இன்ட்டு 1 + y1². ஸோ 1 + 1/y2ஓட வேல்யூ 1/2 இன்ட்டு 1 + y1ஓட வேல்யூ -1/2 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எனக்கு 7/2 வேல்யூ கிடைக்குது. ஓகேவா? என்ன கிடைக்குது? 7/2ன்ட்டு நமக்கு வேல்யூ கிடைக்குது. ஸோ இப்போ ஆல்ஃபா அண்ட் பீட்டாவோட வேல்யூ 13/4 × 7/2 நமக்கு கிடச்சிருக்குது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேருந்து தான் நம்ம சர்க்கிள் ஆஃப் கர்வேச்சர் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஃபார்முலா என்ன? எக்ஸ் மைனஸ் α² ப்ளஸ் ஒய் மைனஸ் β² ஈக்குவல் டு p². எக்ஸோட வேல்யூ 2 நமக்கு இந்த கொஸ்டினில், ஆல்ஃபா வேல்யூ 13/4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 1 மைனஸ் பீட்டாக்கு 7/2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு p².
இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா p ஸ்கொயர் ஈக்குவல் டு 125/16 கிடைக்குது. ஓகேவா, சர்க்கிள் ஆஃப் கர்வேச்சர் இப்படி கொடுத்துருந்தாலும் ஓகே, இல்லைனா p ஈக்குவல் டு இதுக்கு மேலே கீழே நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கலாமா, எடுத்தால் என்ன கிடைக்கும் 5√5/4ன்னு கிடைக்கும். இப்படி கொடுத்துருந்தாலும் ஓகே, ஆப்ஷனில் எது கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, சென்டர் ஆஃப் கர்வேச்சர், சர்க்கிள் ஆஃப் கர்வேச்சர், பிஆர் ஈக்குவேஷன் இது எல்லாமே என்னது வெறும் ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலாவை படிச்சிட்டிங்கன்னா ப்ராப்ளம் ஈஸியாக போட்டுடலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீக்கெண்ட் சண்டே டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் ஃபுல் டெஸ்ட்டு, அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் வீடியோவும் பார்த்துருவோம். ஓகேவா, தேங்க்யூ.